Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், கிச்சன் கிளீனிங் டிப்ஸ், மிக்ஸி கிளீனிங் டிப்ஸ், பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ், ஹோம் டூர், இது போல் நிறைய நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் பால் குறிச்சி தான். இந்த டிப் குறித்து நிறைய பேர் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம், நாங்கள் கூட அதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இந்த பால் பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் அளவுக்கு காய்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு 3/4 அளவுக்கு காய்க்கும் போதே பொங்கி நமக்கு வழியும். ஸோ கேஸ்லாம் வீணாக போகும். இப்போ இந்த பாத்திரத்தில் பால் ஊற்றி வைக்கும் போதே நான் ஒரு கரண்டியை போட்டு வச்சுட்டேன். அதே போல் சிம்மில் வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் வச்சுட்டு எந்த வேலைனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், பால் பொங்கி வரவே இல்லை. நான் சுற்றிலுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஒரு ட்ராப் கூட வெளியே வரல. அந்த நுரை கூட பாருங்கள், உங்களுக்கு பாத்திரத்தை தாண்டி வெளியே வரல, கேஸ் ஸ்டவ் மேலேயும் விழலை. ஆனால் நீங்கள் பால் பொங்கும்போது கரண்டியை உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நுரையாவது உங்களுக்கு பொங்கி வழியும். கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இந்த தவறை தான் நம்ம எல்லாருமே செய்வோம். பால் பொங்கும்போது ஒரு கரண்டி எடுத்து உள்ளே போடுவோம். ஆனால் அப்படி செய்யும் போதும் கண்டிப்பாக பால் பொங்கும். சிம்மில் வச்சுருந்தாலும் பால் பொங்கும். ஏன்னா நம்ம வைக்கிற பாலோட அளவு அந்த பாத்திரத்தோட பாதிக்கும் குறைவாக இருக்கும்போது அது பொங்கும்போது நீங்கள் கரண்டியை உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அப்படியே அடங்கிடும், பொங்காது. ஆனால் பாலோட அளவு பாத்திரத்துக்கு 3/4 இருக்கும்போது நம்ம கரண்டியை பால் ஊற்றும் போதே போட்டு வச்சாதான் பால் பொங்காமல் நமக்கு க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது அதுக்கப்புறம் நம்ம கரண்டி எடுத்த பிறகு கூட பால் உள்ளவே நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஸோ இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த டிப்பில் நாம் சப்பாத்தி திரட்டுறது குறித்து தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி செய்யும்போது நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் நம்ம நிறைய அதை அவாய்ட் பண்ண பார்ப்போம். ஆனால் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 50 சப்பாத்தி கூட அசால்ட்டாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நம்ம வீட்டில் இருக்க பழைய நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கோம். இது ஒரு நோட் புத்தகம் போல் ரெடி பண்ணிக்க போகிறோம். 3 சைட்ஸும் ஓப்பனாக இருக்கா போல், ஒரு சைடு நமக்கு க்ளோஸ்டாக இருக்கா போல். அதாவது புக்கு எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அது போல் தான். இதில் நான் 5 சப்பாத்தி போடுற அளவுக்கு லேயர்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி நீங்கள் எந்த சைஸ் செய்ய போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி திரட்டி ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு சப்பாத்தி போட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5 சப்பாத்தி ஒரே டைமில் திரட்டி இந்த நியூஸ் பேப்பரில் 1 by 1 வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால நமக்கு சப்பாத்தி ஒன்றோட ஒன்று ஒட்டி எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்காது. நம்ம ஒரே பிளேட்டில் ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா சம்டைம்ஸ் ஒட்டிக்கும். அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டிட்டு திரும்ப நம்ம உருண்டைகளாக பிடிச்சி திரும்ப திரட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது போல் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப் நமக்கு புதுசுலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய அம்மாக்கள் செஞ்சது தான். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்முடைய அம்மாக்கள்லாம் கீழே உட்காந்து காய்கறி நறுக்கிறது, இது போல் சப்பாத்தி திரட்டும் போது பேப்பரை விரித்து அது மேலே மொத்தமாக திரட்டி போடுறது, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்புக்கு எல்லாத்தையும் செஞ்சு எடுப்பாங்க, சமையல்லாம் முடிப்பாங்க. ஆனால் இந்த நாட்கள் நம்மலாம் எல்லாத்தையுமே கவுண்டர் டாப் மேலேயே முடிக்கிறோம். ஸோ கவுண்டர் டாப் மேலே நமக்கு நியூஸ் பேப்பர் விரித்து எல்லாத்தையும் போகிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நம்ம இது போல் நோட்டு புத்தகம் போல் சப்பாத்தி சைஸ்க்கு செஞ்சு அதில் ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு சப்பாத்தி நம்ம திரட்டி போட்டு அதுக்கப்புறம் செஞ்சு எடுக்கும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் முடியும் நமக்கு வேலை. அதுக்காக தான் இது செய்கிறோம். அதே சமயம் ஒட்டாமையும் இருக்கும் சப்பாத்திகள். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த டிப்பில் நாம் இது போல் செஞ்சு வச்சுருக்க சப்பாத்திகளை எப்படி நாம் ஒரே டைமில் நிறைய செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம திரட்டி ஒன்றா வச்சுட்ட பிறகு நம்ம தவா வச்சு சூடான பிறகு எண்ணெய் தடவி இது போல் ஒரு சப்பாத்தி போட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக இந்த மேலே 1 நிமிஷம் மட்டும் அது வெந்தால் போதும். அந்த சப்பாத்தி திருப்பி போட்டு அது மேலேயே இன்னொரு சப்பாத்தியும் நம்ம அப்படியே போட்டு விட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் சூடான பிறகு போதும், 1 நிமிஷம் போதுங்க சூடாகிறதுக்கு. இப்போ இதையும் நம்ம திருப்பி போட்ட பிறகு நமக்கு ஒரு பக்கம் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக மாறி இருக்கும் கலரு. திரும்ப நம்ம இன்னொரு சப்பாத்தியும் அதே மேலே போட்டுக்கலாம். இது போல் நான் ஒரே நேரத்துலேயே 5 சப்பாத்தி செஞ்சு எடுப்பேன். தவாவில் இருக்க சப்பாத்தி மேலே ஒவ்வொரு முறையும் நம்ம லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சப்பாத்தி நம்ம அது மேலே போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடும். அதே போல் ஒரு சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் சிம்மில் வச்சு செஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும், தீஞ்சு போகாமல். ஆனால் இது போல் நீங்கள் 5 சப்பாத்தியோ இல்லை 3 சப்பாத்தியோ நீங்கள் ஒன்றா செய்யும்போது ஃப்ளேம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது
பார்த்தீங்கன்னா அந்த 5 சப்பாத்தியும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சூடாகும். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா ஹீட் வந்து வீணாகாது, அதே சமயம் சப்பாத்திகளும் தேஞ்சி போகாது, நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். பாருங்கள், நம்மளோட ஒரு சப்பாத்தி ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் கரெக்டாக வேகாத பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். இது போல் செஞ்சிங்கன்னா ஒரு டைமில் உங்களால் 3 சப்பாத்தி முடியுமோ இல்லை 5 சப்பாத்தி முடியுமோ, எந்த அளவுக்கு குவான்டிட்டி முடியுமோ நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். இதனால் நமக்கு கேஸும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும், வேலையும் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிக்கலாம். சப்பாத்தி இது போல் பண்ணால் வேகுமோன்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். சூப்பராக நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் வெந்து வரும், தீஞ்சி போகாது. அந்த ஃப்ளேம் வந்து ஈவனாக உங்களுக்கு 5 சப்பாத்திலும் சூடாகி கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் 5 சப்பாத்தியும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த டிப்பில் நாம் சப்பாத்தி திரட்டுறது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் 2 சப்பாத்தி உருண்டைகள் எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி உருண்டை மீது கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிட்டு அது மேலே இன்னொன்று வச்சு லைட்டாக மாவு அப்ளை பண்ணி இது போல் நீங்கள் திரட்டினீங்கன்னா 2 சப்பாத்தி ஒரே நேரத்தில் நீங்கள் திரட்டி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரே நேரத்தில் 2 சப்பாத்தி நம்ம திரட்டும் போது ஈஸியாக எவ்வளோ சப்பாத்தினாலும் திரட்டி எடுத்துடலாம். நமக்கு எனர்ஜியும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். எல்லாத்தையும் நம்ம இது போல் திரட்டி வச்ச பிறகு தவா வச்சு சூடான பிறகு நம்ம ஒரே நேரத்தில் 3 சப்பாத்திலேருந்து 5 சப்பாத்தி வரைக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். டைம் நமக்கு சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும், சீக்கிரம் நம்ம எல்லா சப்பாத்திகளுமே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் சப்பாத்தி செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். 50 சப்பாத்தி கூட அசால்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.